அனைவருக்கும் வணக்கம். விண் தமிழ் மூலம் இனிமையான தமிழ் இலக்கணத்தை எளிமையான முறையில் கற்கலாம் வாருங்கள். இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வல்லினம் மிகுமிடங்களுடைய தொடர்ச்சிய தாங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? கடந்த பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 விதி பார்த்திருப்போம். வல்லினம் மிகா இடங்கள், வல்லினத்தை எங்கெங்கெல்லாம் மிகுத்து எழுதக்கூடாது, இக்கு எங்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு 8 விதி பார்த்தோம். இதுல வந்து 9வது விதிய தான் பார்க்க போறோம். 9வது விதி என்ன அப்படின்னா, வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது அப்படின்றது தான் 9வது விதி. வினை எச்சம்னா என்ன? வினைமுற்றுனா என்ன? அப்படின்னு நம்ம தெளிவா முன்னாடி பார்த்திருக்கோம் இல்லைங்களா? வினைமுற்றுனா என்னன்னா, ஒரு செயல் முடிவு பெற்றதை குறிப்பது தான் வந்து வினைமுற்று. வினை எச்சம்னா அந்த செயல் முடியாம இருக்கிறது தான் வந்து வினை எச்சம். ஓகேங்களா? அப்போ வினைமுற்றுனா என்ன? அந்த செயல் முடிவு பெற்றிருக்கணும். அப்போ வந்தது அப்படின்னும்போது, அந்த வார்த்தையே நமக்கு முழுமை அடைஞ்சிருச்சு. முழுமை அடைஞ்சிருச்சு. வந்தது அப்படின்னா, ஏதோ ஒன்று வந்தது. நம்ம எதுவா வேணா நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து அதை தொடர்ந்து என்ன வருது அப்படின்னா, வல்லினம், வல்லின எழுத்துக்கள், வல்லின வகரத்துல ஒரு நமக்கு வருது. என்னது? பேருந்து. வந்தது கூட்டல் பேருந்து அப்படின்னும்போது, அங்க வள்ளி எழுத்து மிகுந்து வரல. ஏன்னா வந்தது அப்படின்றது என்னது? வினைமுற்று ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து வல்லெழுத்து வந்தாலும் நமக்கு அங்க வல்லினம் மிகுந்து வரல. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சென்றன கூட்டல் காகம். சென்றன அப்படின்னா முழுமை அடைஞ்சுச்சு. சென்றன அவங்க வந்தாங்க, சென்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிருவோம். சென்றன அப்படின்னா போயிட்டாங்க இல்லைங்களா? இப்ப சென்றன கூட்டல் காகம், சென்றன காகம். அங்கேயும் நமக்கு வல்லெழுத்து மிகவில்லை. அப்போ வினைமுற்றை தொடர்ந்து வரக்கூடிய வல்லெழுத்துக்கள் மிகாது. ஓகேங்களா? வல்லின எழுத்துக்கள தான் நம்ம வல்லெழுத்துக்கள்னு சொல்றோம். அடுத்து 10வது விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஈறு கெடாத எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வலி மிகாது. ஈறு எழுத்து அப்படின்னா என்னன்னா, ஈற்றெழுத்து, கடைசி எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஈற்றெழுத்து கெடாத எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வலி மிகாது. எதிர்மறைனா என்னன்னா ஆப்போசிட்டா. இப்போ உதாரணம் பாருங்களேன். ஓடாத கூட்டல் குதிரை அப்படின்னு இருக்காங்க. குதிரை அப்படின்னாலே ஓட தான் செய்யும் இல்லைங்களா? ஓடாத குதிரை இருக்குமா அப்படின்னா, மேபி அது கால் இருந்தா மட்டுமே அது ஓடாம இருக்கும். மத்தபடி எல்லா குதிரையும் ஓடக்கூடிய குதிரை. அப்போ ஓடாத கூட்டல் குதிரை அப்படின்னும்போது, அங்க எதிர்மறையா சொல்லியிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஈறு கெடாமல் வந்திருக்கு. ஈற்றெழுத்து கெடல. நம்ம வல்லினம் மிகுமிடங்கள்ல பார்த்திருப்போம். ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வலி மிகும் அப்படின்னு பார்த்திருப்போம். ஈறு கெட்ட அப்படின்னா, அதுல எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஓடா கூட்டல் குதிரை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ அங்க ஈற்றெழுத்து இல்ல. இல்ல. ஓகேங்களா? அங்க மிகும். ஆனா இங்க மிகாது. இது ஈறு கெடவில்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பாடாத கூட்டல் புலவர் அப்படின்னும்போது, பாடாத புலவர். பாடாத புலவர் இருப்பாங்களா? அப்படின்னா, கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. புலவர்களுடைய வேலையே என்ன? பாடல் எழுதுறதும், அதை வந்து மன்னரை வாழ்த்தி பாடுறது தான் புலவர்களுடைய வேலையாவே இருக்கும். இல்லைங்களா? அப்போ பாடாத புலவர் அப்படின்னும்போது எதிர்மறையா வந்திருக்கு. அப்போ புலவர் அப்படின்றது ஒரு பெயர். அப்போ பாடாத புலவர் அப்படின்னும்போது அது அங்க வல்லெழுத்து மிகுந்து வரல. இதுதான் வந்து 10வது விதி. ஈறு கெடாத எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வலி மிகாது. அடுத்து 11வது விதி என்ன பார்த்தீங்கன்னா, 6ஆம் வேற்றுமை விகுதியில் வலி மிகாது. 6ஆம் வேற்றுமை என்ன நம்ம படிச்சிருக்கோம் வேற்றுமை உருபுகள்ல. இப்போ 6ஆம் வேற்றுமை என்ன அப்படின்னா அது. இப்போ எனது கூட்டல் கை, எனது கை. அந்த விகுதி. விகுதினா கடைசியில வர்றது. எனது கூட்டல் கை, எனது கை. அவளது கூட்டல் புத்தகம், அவளது புத்தகம். அப்போ 6ஆம் அது வரும்பொழுது 6ஆம் வேற்றுமை விகுதி வரும்போது வல்லினம் அங்க மிகுந்து வராது அப்படின்றதான் இந்த 11வது விதி. 12வது விதி என்ன அப்படின்னா, உம்மை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உம்மை தொகைனா என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது என்ற உருபு மறைந்து வருவதுதான் உம்மை தொகை. எப்படி அந்த என்ற உருபு ஒரு வார்த்தையில மறைந்து வரும் அப்படின்னா, இப்ப தாய், தந்தை, இரவு, பகல் அப்படின்னு இருக்காங்க. தாய், தந்தை வந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அல்லது தாயும், தந்தையும் வந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப தாயும், தந்தையும் வந்தார்கள். அப்ப தாய், தந்தை வந்தார்கள் சொல்லும்போது அங்க வந்து இல்ல. ஆனா தாயும், தந்தையும் வந்தார்கள்ங்கும்போது 2மே சேம் மீனிங் தான். ஆனா இதுல என்ன பண்ணுது? அப்படின்ற உருபு மறைந்து வந்திருக்கிறதுனால இது வந்து உம்மை தொகை. ஓகேங்களா? அப்ப அதுல பாருங்க இரவு, பகல் இயற்கையின் நியதி அப்படின்னு சொல்லலாம். இரவும், பகலும் இயற்கையின் நியதி அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்களா? இதுலயும் வந்து வந்து மறைந்து வந்து அதே பொருளை தான் தருது. இருந்தாலும் அதுல வந்து மறைந்து வந்திருக்கு. இல்லைங்களா?
இதுதான் வந்து உம்மை தொகை. இந்த உம்மை தொகை வரும் பொழுது அங்க வல்லினம் மிகாது அப்படின்றதான் இந்த 12வது விதி. இப்போ தாய் கூட்டல் தந்தை எழுதும்போது தாய் தந்தை இத்து இங்க போட வேண்டியது இல்ல. முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் இந்த வரும்பொழுது, இர்ரு, இல்லாம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், அங்க அதனுடைய எழுத்துக்கள் மிகுந்து வரும். ஒற்று பக்கத்துல வரும் அப்படின்ற ஒரு விதி பார்த்திருப்போம். ஆனா இது உம்மை தொகையா இருக்கும் பொழுது, இந்த இடத்துல நம்ம மிகுத்து எழுதக்கூடாது. இப்போ இரவு கூட்டல் பகல் அப்படின்னும்போது இரவு பகல். உம்மை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்றது தான் இந்த 12வது விதி. ஓகேங்களா? இந்த பகுதி உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் அடுத்த விதிகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.